எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாழ்க்கையில உள்ள துன்பமும் துயரமும் நீங்கவே மாட்டேங்கன்னு சொல்றீங்களா? கடவுள் என்ன ரொம்ப சோதிக்காருன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லாதீங்க. கடவுள் யாரையுமே சோதிக்கவே மாட்டாரு. நாம தான் சோதனையில போய் விழுந்துருவோம். கவலைப்படாதீங்க, உங்க துன்பம் துயரம்லாம் மாறுங்க. துயரப்படுறவங்க தான் பாக்கியசாலின்னு ஏசப்பா சொல்றாங்க. அவங்க நிச்சயமா ஆறுதல் அடைவாங்கன்னு ஏசப்பா சொல்றாங்க. துயரப்படுறவங்க தான் கடவுளை நோக்கி பாக்குறாங்க. அப்படி கடவுளை நோக்கி பாக்குறவங்க தான் ரட்சிக்கப்படுறாங்க. இந்த உலகத்திலேயே ரட்சிப்பு தான் பெரிய ஆசீர்வாதங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு துன்பம் துயரம் ஒன்னும் செய்யாதுங்க. இன்னைக்கு துன்பமும் துயரமும் உங்க தலைக்கு மேல ஒரு பெரிய பாரமா இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டா போதுங்க. உங்க தலைக்கு மேல இருக்க துன்பமும் துயரமும் உங்க காலுக்கு கீழங்க. பிரச்சனை விஷ பாம்பு மாதிரி உங்களை பயமுறுத்தி இருக்கும். நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது உங்க காலுக்கு கீழங்க. அது சிங்கமா இருந்தாலும் சரி, விரியம் பாம்பா இருந்தாலும் சரி, அது மேல ஏறி நீங்க நடப்பீங்க. உங்க ரட்சிப்புக்கு ஏதுவாதான் இந்த துயரங்க. எதை நினைச்சு பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஏசப்பா உங்க கூடவே இருக்காருங்க.